அனைவருக்கும் வணக்கம். உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். உங்களுக்காகவே ஒரு இனிப்பான செய்தியோடு வந்திருக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் படம் நடிச்சு பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் திரையில் தோன்றி கலக்கி பார்த்திருப்பீங்க. அவர் காதல் பண்ணி பார்த்திருப்பீங்க, கராத்தா பண்ணி பார்த்திருப்பீங்க, அதுக்கப்புறம் அழுது பார்த்திருப்பீங்க, ஆக்ஷன் பண்ணி பார்த்திருப்பீங்க, காமெடி பண்ணி பார்த்திருப்பீங்க. அப்படி பல விஷயங்கள் பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஆல்ரெடி உங்களுடைய இதயத்தை நீங்க பறி கொடுத்திருப்பீங்க. அதை பார்த்ததுலேருந்து வேற எந்த நடிகரையும் நான் பார்க்க மாட்டேன், செவுத்துல போஸ்டர் ஒட்டியிருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பீங்க. அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க நான் படம் எடுத்தா மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு அடிக்ஷன் உங்களுக்குள்ள தொத்தி இருக்கும். இதுக்கப்புறம் ஆனா உதயநிதி அவர்கள் அரசியல் வந்துட்டாரே, படம் நடிக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி ஏங்கி போய் சொக்கி போய் இருப்பீங்க. உங்களுடைய இந்த ஏக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையிலே உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி வந்திருக்குது. அதாவது இளந்தென்றல் இன்பநிதி அவர்கள் கூடிய விரைவில் ஹீரோவாக அறிமுகமாக போகிறார் அப்படின்னு சொல்லி திரைத்துறையில் இருக்கக்கூடிய திரை விமர்சகர்கள் அல்லது அது சம்பந்தமான செய்தியை பேசக்கூடியவர்கள் எல்லாருமே இப்பொழுது செய்தியை கசிய விட்டு கொண்டிருக்கிறார்கள். வலைபேச்சு வீடியோவில் பார்த்தேன், அதுல அவங்க தெள்ள தெளிவாக ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருந்தாங்க, இப்பயும் கொஞ்சம் அடிச்சு சொல்றாங்க. அவங்க சொல்லக்கூடியதுல சில விஷயங்கள் நடக்காம போயிருக்குது, ஆனா பல விஷயங்கள் நடந்திருக்குது. இது ரொம்ப க்ளோசஸ்ட் சர்க்கிள் மூலமாக உறுதியாக சொல்றாங்க. தற்போது இளந்தென்றல் இன்பநிதி அவர்கள் லண்டனில் படித்துக் கொண்டிருந்தாலும் விரைவில் அவர் வரப்போகிறார், சினிமாவில் தோன்ற போகிறார் கதாநாயகனாக. டைரக்டர் யாருக்கிட்டலாம் பேசிட்டு வராங்க தெரியுமா? வெற்றிமாறன், மணிரத்னம், அருண்ராஜா காமராஜ், மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லி இன்னும் முக்கியமா நல்ல இன்டென்ஸான நல்ல வழி நிறைந்த படத்தை கொடுக்கக்கூடிய இயக்குநர்கள் கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறாங்களா. அப்படி ஒரு தரமான கதையை ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்பநிதியாருக்கு கதை தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்குதுங்க. இந்த செய்தியை கேட்கிற வரைக்கும் துவண்டு போய் உட்காந்துட்டு இருந்த உடன்பிறப்புகள் எல்லாம் இப்ப கம்பி மாதிரி கம்பீரமா செங்குத்தா நிமிந்து உட்காந்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா, உங்களுடைய வாய்ப்புக்கு இப்போதே முந்துங்கள். என்ன வாய்ப்பு? டிக்கெட் வாங்குறதா? அது இல்லைங்க. அதெல்லாம் அவங்களே உங்களை போய் பாரு, போய்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களை அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி உள்ள அனுப்பிச்சிருவாங்க தியேட்டருக்குள்ள. அது இல்லை. ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும், போஸ்டர் ஓட்டணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விதவிதமான வாசகங்களை வச்சு அதுக்குரிய அந்த பேனர்கள்லாம் நீங்கள் போடணும், தெரிவிக்க விடணும். அதனால் வேற யாருன்னா முந்திக்கிட்டாங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதே போய் நீங்கள் புக்கிங் பண்ணி வச்சிருங்க, இதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. யாரோ ஒருத்தர் பெரிய மீசையை வச்சுக்கிட்டுலாம் கூட பேசிட்டு இருந்தார், இன்பநிதி அவர்கள் வரணும், அந்த குடும்பம் தாங்க நமக்கு செட் ஆகும்ட்டு. ஏன் அரசியலுக்காக வெயிட் பண்ணுறீங்க? இப்போதைக்கு சினிமா கிடைச்சிருக்குது, அப்படியே பிக்கப் பண்ணுங்க, அது பெரியவர் அனுப்பிச்சு விடுங்க. ஆமா, இன்னொரு பெரியவர் சொல்லிட்டு இருந்தாரு, உதயண்ணா உதயண்ணா அப்படின்னு சொல்லி. அவரை நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் அப்படியே பிடிச்சி அப்படி திருப்பி விட்டீங்கன்னா இன்பாண்ணா இன்பாண்ணா அப்படின்னு சொல்லி அவருக்கு போயிடுவாரு. அதை ஒரு பக்கம் அப்படி திருப்பி விடுங்க, அப்படியே எல்லாம் பரபரப்பா தயாராகுங்க, கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி தாங்க திரைத்துறை வட்டாரத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ரைட்டு, ஹீரோயின் யாருப்பா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க, அதெல்லாம் இன்னும் செய்தி வரல. வந்தது இப்படி திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறார், மிகுந்த ஆர்வமாக இருக்கிறார், இப்படிலாம் இந்த இயக்குநர்கள்கிட்டலாம் கதை கேட்டுட்டு இருக்கிறாங்கன்ற அளவில் மட்டும்தான். இதை பார்த்த உடனே எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஹீரோவா நடிக்கிறாரு, நல்லா இருக்குமே, அருமையா நடிப்பாரு, என்ன மாதிரி கதையா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சேன். யோசிக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இப்படி ஒரு கதையில் நடிச்சாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுங்க. அதாவது இன்பான்னா வராரு, ஃப்ளைட்டில் லண்டன்லேருந்து வராரு, ஹை கிளாஸாக இறங்கி கேரவனுக்குள்ளே போகிறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மேக்கப்லாம் நடக்குது. வெளியே மேக்கப் முடிஞ்சு வராரு, பார்த்தா ஒரு பழைய சட்டை, அழுக்கு சட்டை, ஒரு டவுசரு, அதில் ஓட்டை, அங்கே பின்னாடி ஒரு பேட்சு அப்படின்ட்டுலாம் இருக்கக்கூடிய ஒரு கெட்டப்பு. என்ன அப்படின்னா, கதைப்படி இந்த இளைஞன் ஒரு எளிய வறிய ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இளைஞனுங்க. இந்த இளைஞன் வீட்டு மேல ஒரு பழைய கொடி ஒன்று பறக்குது, கட்சி கொடி. ஆமா, சின்னதா ஒரு கொம்புல கட்டி அப்படியே பறந்துட்டு இருக்கிறாங்க, அங்கங்க கிழிஞ்சிருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னா, அவனுடைய அப்பா, அவனுடைய தாத்தா அப்படின்னு சொல்லி காலங்காலமாக அந்த கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கட்சி தலைவரை தன்னுடைய உயிர் தலைவராக நினைக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கதையில பார்த்தீங்கன்னா அந்த தலைவருடைய அப்பான்னு சொல்லி அவங்க அடுத்தடுத்து வாரிசு முறையில் அவங்க தலைவராக இருந்துட்டு வராங்க. இப்போ 3வது வாரிசு போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக, ரொம்ப வறுமையாக அப்படியே ஓடிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த பற்று, அந்த ரத்தம், அந்த கட்சி மேலே இருக்கிற அந்த உணர்வுங்கிறது அப்படி இருப்பார் அவர், அந்த அப்பா. அதே உணர்வு பார்த்தீங்கன்னா இவனுக்கும் கடத்தப்படுது. ஆனால் ரொம்ப ஏழை குழந்தை, ஏழை பையன்.
இப்போ இந்த இளைஞன் என்ன பண்ணுறான், எப்படியாவது நம்ம தாத்தா காலத்திலிருந்து உயிராக நினச்சிட்டு இருக்கிற இந்த கட்சியுடைய நம்ம தலைவரை பார்த்துடணும்டா, ஒரு நாள் பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்குறான். பல்வேறு இடங்களுக்கு போறான், வரான். தலைவர் வராருன்னு கேள்விப்படுற இடத்துக்கெல்லாம் போறான். அவனால வந்து நெருங்க முடியல. பாதுகாப்பு அப்படி இப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. தூரத்துலேருந்தே பார்க்குறான், கை காட்டுறான். தலைவர் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. அவனுக்குள்ள வேதனை. அப்படியே எட்டி பார்த்தா திடீர்னு அந்த பக்கம் போனா லேடீஸ் எல்லாம் கை குடுக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் கை குடுத்துட்டு போறாரு அந்த தலைவர். அவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் போடுறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. இவன் போய் இப்படி கை நீட்டுறான் அப்படின்ட்டு சொல்லி கையை உதறிட்டு போயிடுறாரு அந்த தலைவர். அப்படியே அவன் காயப்படுறான், அப்படியே புண்படுறான். அவனால தாங்க முடியல. ஏன்னா பரம்பரை அந்த கட்சிக்காக அந்த குடும்பம் உழைச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் அவங்க கட்சியுடைய கூட்டம் நடக்குது. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் மேடையில பேசிட்டு இருக்கிறாரு. இந்த பையனுடைய அப்பா என்ன பண்றாரு, சரி நம்ம போயிட்டு தலைவனை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் நிக்கிறாரு. நின்றுட்டு கூட்டத்தில் பார்த்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாம தலைவர் வாழ்க அப்படிங்கிறாரு. மேடையில் பேசிட்டு வந்தது யாரா அந்த நாயை தூக்கி வெளியே போடுறான் அப்படின்னு எல்லாம் உதாசனப்படுத்தி அந்த கூட்டத்தை விட்டு தள்ளிட்டு போய் வெளியே விட்டுறாங்க. இதனால் அவர் காயப்படுறாரு. அந்த காயத்தை அப்படியே நம்ம க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. வேணாம், வீட்டில் சொன்னால் வருத்தப்படுவாங்க, பையனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சி மேலே அவனுக்கு ஒரு சின்ன பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். அதனால் அதை நமக்குள்ளேயே போட்டு வச்சுப்போன்னு சொல்லி அப்பா ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறார். அந்த வழியிலிருந்து அவர் மீளவே இல்லை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் அவர் சோகமாகவே இருப்பார். இந்த பக்கம் ஹீரோ, நான் எப்படியாச்சும் நம்ம தலைவரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் தலைவருக்கு தெரியாமையாச்சும் பக்கத்தில் நின்றுணும் அப்படின்ற மாதிரியான ஆசைங்க. அவன் அப்படி இப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் அவன் ஒரு நாள் அவன் தலைவரை பக்கத்தில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்க. அதாவது ஒரு புதுசாக கவர்மெண்ட் சார்பில் ஒரு பஸ் விட்டுருக்குறாங்க. அந்த பஸ்ஸை பார்வையிடுறதுக்காக அந்த தலைவர் அந்த பஸ்ஸில் ஏறுறாருன்ற செய்தி கிடைச்ச உடனே எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த பஸ்ஸில் அவனு ஏறிடுறான். அவர் முன்னாடி சீட்டுக்கிட்ட நின்றுட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிற லேடிஸ்கிட்டலாம் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு, என்னம்மா ஏதும்மா எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, சொகுசாக இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே நின்றுட்டு வராரு. அவன் அப்படியே முன்னேறி ஒருத்தரையாக தாண்டி கிட்ட வந்து பக்கத்தில் போயிட்டு லைட்டாக சிரிச்ச மேனிக்கு நிற்கிறாங்க. அப்படி சிரிச்சிட்டு இருந்தவர் இப்படி திரும்பி பார்த்த உடனே பொலின்னு ஒரு அடி ஒன்று போட்டுறாருங்க. அடியை வாங்கிட்டு அப்படியே உறைஞ்சி போயிட்டான். என்னடா, தாத்தா காலத்துலேருந்து நம்ம இவங்களுக்காக எவ்வளோ உழைச்சிருப்போம், ரத்தம் செஞ்சிருப்போம், கிட்ட வந்ததுக்கே அடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த காயத்தோடு அப்படியே பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டு ஒரு திட்டில் உட்காடுறான். உட்காந்து அப்படியே யோசிக்கிறான். அப்படியே பசி ஒரு பக்கம், பாக்கெட்டை தொட்டு பார்க்குறான். ஒரே ₹1 இருக்குது. அந்த ₹1 எடுத்து இனி நான் போகிற பாதையை இந்த ₹1 தான் தீர்மானிக்கும் அப்படின்ட்டு இப்படி தூக்கி போட்டால் அதுக்கு இருட்டுன்னு பறந்து போய் முன்னாடி ஓடிட்டு இந்த கூவத்தில் விழுந்துருது. அட கன்றாவியே அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வைக்கிறோம். ஒரே ஸ்க்ரீனில் 3 ஃப்ரேமுங்க. ஒரு பக்கம் சோகமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற அப்பா, அந்த நாயை தூக்கி வெளியே போடுங்கடா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை. நீலாம்பரிக்கு எப்படி படையப்பா படத்தில் தொடர்ச்சியாக 18 வருஷமாக ஒரே வீடியோ கேஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரே வார்த்தை அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மகன் அப்படியே அந்த திட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறான். இன்னொரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அந்த தலைவன் வந்து தன்னுடைய குடும்பத்தோட ஒரே குதூகலமாக சந்தோஷமாக ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்படியே இப்படி கையை தூக்கி நிறுத்துறாங்க. உங்களுடன் நான் அப்படின்ற மாதிரியான வாசங்கள்லாம் அந்த இடத்துல வருது. இந்த ஃப்ரேம் இப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு மேலே ஒரு கட்சி கொடி பறந்துட்டு இருந்துச்சு இல்லைங்க, ஒரு பழைய கொடி கிழிஞ்ச நிலையிலன்ட்டு. அந்த கொடி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கொம்புலேருந்து உருவிட்டு அப்படியே பறந்து வந்து அப்படியே ஸ்க்ரீன் முழுக்க அந்த கொடி தெரியுது. அது 2ஆ இப்படி கிழிஞ்சு பாதி கொடி மேலே பாதி கொடி கீழே, நடுவில் அந்த 3 பேரும் இருக்கிற அந்த காட்சி. அதில் அப்படியே இடைவேளை அப்படின்னு போட்டு அப்படியே நிறுத்துறோங்க. இடத்துல இன்டர்வல் பிளாக். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் மீதி படத்தோட கதை. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க கற்பனை கதை தான். இப்படி ஒரு கதையில் நடித்தா அது எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆமாம், இப்படி ஒரு கதை பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கமர்ஷியலாக போகலாம். எப்படி வந்து உதயநிதி அவர்கள் ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து ஒரு காமெடியாக ஒரு எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபன்னாக சந்தானத் அவர்கள் கூடலாம் போய் நடித்து அப்படி வந்தார். முதல் படமே சீரியஸ் படமாக வேணாம், அப்படி ஒரு ஜோனில் போயிடலாம் அப்படின்னா சுந்தர் சி மாதிரி ஒரு டைரக்டரை போட்டு அப்படி எடுத்துடலாம். அதாவது என்ன அப்படின்னா இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். முடிஞ்ச முழு படத்தையும் கூட சொல்லிடுறேன். இந்த கன நேரத்தில் உதயமானது இந்த கதை. அதாவது படத்துடைய கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த பையன் இருக்கான்ல ஹீரோ, இந்த ஹீரோவுடைய அப்பா ஒரு திருடன். அவங்க அப்பாவுடைய அப்பா இருக்காருல அவர் ஒரு திருடன்.
அவங்க அப்பாவுடைய அப்பா இருக்காருல்ல, அதாவது இவருடைய கொள்ளுத்தாத்தா, அவரு கொடூர திருடன். அப்படிப்பட்ட ஊரே அவங்கள திருட்டு பையன் குடும்பம் அப்படின்னு தான் சொல்லுது. அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவன் தான் இந்த ஹீரோ. ஆனா இந்த ஹீரோவுக்கு இந்த அடையாளம் பிடிக்கல. அவன் இது அந்த அடையாளத்தை மாத்தணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்படியாச்சும் நம்ம இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இங்கிருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அங்க இங்கேயும் முயற்சி பண்ணி ஏஜென்சி பிடிச்சி கூலி வேலைக்கு, ரொம்ப ஒரு அடிமட்ட கூலி வேலைக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறான். ஆமா, ஏதோ ஒரு வெள்ளைக்கார நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஏதோ பில்லு போடுறது அல்லது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு நான் தான் என்னுடைய உழைப்புல சாப்பிடணும் அப்படின்ட்டு இருந்துட்டு இருக்கிற பையனாக அவன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க இருக்கிற ஒரு பணக்கார வெள்ளைக்காரருடைய பொண்ணு பெட்ரோல் போட வருது ஒரு நாள் பெட்ரோல் பம்புக்கு. இவன் பெட்ரோல போடுறான், அந்த பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணு இவனை பார்க்குது. இவன் கண்ணுல ஒரு காந்தம். அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளே முதல் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான ரசாயன மாற்றம் 2 பேருடைய மனசுல ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை பார்க்கறதுக்காகவே வண்டியில பெட்ரோல் இருக்கும்போதே மறுபடியும் அந்த பொண்ணு பெட்ரோல் போட வருது. ஆமா. இப்படியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சந்திப்பு போயிட்டு இருக்குது. அது காதலாக மலருது. அப்படி காதலாக மலரும்போது பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன்ல ஒரு குத்துப்பாட்டு வருது. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆக்ஷன்னு சொல்றாரு. லிரிக்ஸ் அடி வெள்ளைக்கார வாரிசு நீ கொள்ளைக்கார வாரிசுனா அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்து பாட்டுங்க. அந்த குத்துப்பாட்டு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா படம் சீரியஸ் ஆக ஆரம்பிக்குது. இவங்க லவ் பண்ற விஷயம் அந்த வெள்ளைக்கார பொண்ணுடைய அந்த பணக்கார அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவன் கொலை பண்றதுக்காக இவங்களை பிரிக்கிறதுக்காக இந்த பையனை தேடுறான். பல முயற்சிகள் பண்றான். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போறான். அந்த ஆதிக்க சிந்தனை, அந்த வெள்ளைக்காரனுடைய ஆதிக்க சிந்தனை இந்த இந்த காதலுக்கு எதிராக நிக்குது. அதுக்கு எதிராக அவன் போராடுறான். எவ்வளவோ முயற்சிகள் பண்றான். பல போராட்டங்கள் நடத்துறான். மக்கள் கிட்ட எல்லாம் போய் நியாயத்தை கேட்கறான். அது ஒரு பேசுபொருள் ஆகுது. சோசியல் மீடியால அதை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நிலையில கத்தி படத்துல வர்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. கேட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்க. அது அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் வரைக்கும் போது, இது உலக நாடுகளுக்கும் பரவுது. ஆளு பார்க்க சின்ன பயலா இருந்தாலும் இவ்வளவு விவரமா பேசி விட்டானப்பா அப்படின்னு சொல்லி வியந்து ஆஸ்திரியா நாட்டுல அவன் பேர்ல அவன் புகைப்படத்தை வச்சு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் ஸ்கொயர் இருக்குது இல்லையா அமெரிக்கா, அதுல பாத்தீங்கன்னா அவனுடைய புகைப்படத்தை நல்லா பெருசா போட்டு அவனுக்கு மரியாதை செய்யறாங்க. அது போக யுனெஸ்கோல அவனுக்கு ஒரு அவார்டு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி பரிந்துரை செய்யப்பட்டு அவனுக்கு அவார்டு வரப்போறதுக்கான சூழல் ஒன்று உருவாகிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு. இப்படியாக அவன் ஒரு தலைவனாக உருவெடுக்கிறான். இப்படி அந்த படம் ஒரு சோசியல் மெசேஜோட முடியுதுங்க. இது ஒரு கதைங்க. இந்த மாதிரி 2 கதை எனக்கு தோணுச்சு. இன்னும் வேற என்னென்ன மாதிரியான கதையெல்லாம் தோணுது அப்படிங்கிறத கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்தில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புதிய முகம் நமக்கு கூடிய விரைவில் கிடைக்க போகிறார். நிச்சயமாக நடிப்பில் ஐயா ஸ்டாலின் அவர்களை, உதயநிதி அவர்களை தூக்கி சாப்பிட்டுருவாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு டஃப் கொடுக்க முடியுமா அப்படின்னா நமக்கு தெரியல. ஏன்னா அவரும் நடிச்சிருக்காரு. அவருடைய நடிப்பை ஒரு ஓவர்டேக் பண்ணிட்டாருன்னா உண்மையிலேயே அமோகமா வருவாரு. வாழ்த்துக்கள் என்பதை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.